யூத் மீட்டிங் போகும்போது ஒரு பையன் கேட்டான், நான் உங்க அந்த பையன் கேட்கறான், இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன், உங்க சர்ச்சில் வந்தா நீங்க கேட்பீங்க தானே, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க தானே? ஆமா கேட்பேன். இப்படியே என்ன பார்த்தான், கேட்கறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம், நீ எப்படி வந்தாலும் இருன்னு சொல்றதுக்கு நாங்க இல்ல. ஸ்கூல்ல ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டு கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க தானே. ஒரு நர்ஸுக்கே யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு டாக்டருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு ராணுவ வீரருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, சர்ச்சுக்கு மட்டும் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம். அவன் கேட்டான், சினிமா நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க தானே? நான் கண்டிப்பா கேட்பேன். அப்ப எல்லாரும் எதிரிலும் என்ன கிண்டல் பண்ணுவீங்க தானே? ஆமா பண்ணுவேன்னு சொன்ன. அப்ப அவன் கேட்டான், அதுல என்னங்க தப்பு இருக்குதுன்னா, தம்பி நீ இன்னைக்கு இருக்கிற ஒரு நடிகர் மாதிரி பண்ற, நாங்க அன்னைக்கு இருக்கிற ஒரு நடிகர் மாதிரி பண்ணோம், இப்ப அடுத்து வேற ஒரு நடிகர் வருவான், அவனை மாதிரி பண்ணுவீங்க. உங்களுடைய இந்த சாயல் இருக்குதுல்ல, ஒவ்வொரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் மாதிரி என்ன செய்றீங்க, மாறிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க சர்ச்சில் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சாயல் ஒண்ணு இருக்கு, அந்த சாயலுக்கு வந்துருந்தா சொல்லி கொடுக்குறோம். இப்ப நீ வச்சிருக்கிறதுலாம் டெம்பரவரி, ஒரு ஆசை, திருப்பி நாளைக்கு வேற ஒரு சாயல். இந்த உலகத்தின் சாயலை நீ விரும்புறல்ல, இதுல இருந்து உன்னை மாத்தி பரலோகத்தின் சாயல் ஒண்ணு இருக்குது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது, தேவன் நேற்றும் இன்றும் என்றும், அதை சொல்லி கொடுக்கத்தான் சர்ச்சு. சினிமா நடிகர் மாதிரி ஆடுறதுக்கும் அவனை மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கும் சொல்லி கொடுக்கிற இடம் சபை இல்ல, அப்படி வந்தா மாத்திர இடம் தான் சபை.